அண்மை செய்தி. சாலை விதிகளை மீறினால் ஓட்டுநர் உரிமம் 6 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். விதியை மீறினால் உரிமம் ரத்து என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு 6 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பதை போக்குவரத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். சாலை விதிகளை மீறினால் ஓட்டுநர் உரிமம் 6 மாதத்திற்கு ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் தெரிவித்திருக்கிறார். விதியை மீறி நடப்பவர்களுக்கு அவர்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அவர் தனது அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலாளர், டிஜிபி, போக்குவரத்து துறையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கு பெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு சட்டத்திட்டங்கள் அமலில் இருக்கும் நிலையிலும் மீண்டும் சட்டங்கள் மீறப்படுவதை ஒட்டி இந்த புதிய உத்தரவும் அமலாக்கப்படுகிறது. சாலை விபத்துகளை தடுப்பதற்காக இந்த புதிய உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. சாலை விதிகளை மீறினால் ஓட்டுநர் உரிமம் 6 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும். செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், விவரம் என்ன? தமிழக போக்குவரத்து துறை தமிழகத்தில் கூடிய அனைத்து ஆர்டிஓ அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் போக்குவரத்து விதிகளை 6 முக்கியமான போக்குவரத்து விதிகளை மீறக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு 6 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, அதே போன்று ரெட் சிக்னல் மீறுவது, அதிக பாரம் ஏற்றி வாகனங்களில் போவது, மொபைல் போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டுவது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டக்கூடிய நபர்களுக்கு 6 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யக்கூடிய நடவடிக்கையை தமிழக போக்குவரத்துறை எடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றம் சாலை பாதுகாப்பு குழு மூலமாக எடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் விபத்துகளை குறைப்பதற்கான இந்த நடவடிக்கை இந்திய அளவில் தமிழகத்தில் தான் அதிக அளவுக்கு விபத்துகள் நடைபெறுகிறது. எனவே விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைக்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே ஏற்கனவே ஜூன் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளர் மற்றும் போக்குவரத்துறை முதன்மை செயலாளர், தமிழக டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இதற்கான ஆலோசனையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளிலும் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக தான் இனி வாகனம் ஓட்டக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் ஒரிஜினல் லைசன்ஸ், அதாவது அசல் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்ற நடவடிக்கை உத்தரவும் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 6 முக்கியமான சாலை பாதுகாப்பு விதிகளை மீறக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு லைசன்ஸ் ரத்து செய்யக்கூடிய நடவடிக்கையை வட்டார போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுக்க இருக்கிறாங்க. வெங்கடபிரகாஷ். ராஜ்குமார், அசல் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது எந்த அளவிற்கு சாத்தியம்? ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எப்பொழுதுமே கையில் வைத்திருக்க முடியுமா? அது இயலாது என்பதால் தானே பல இன்சூரன்ஸ் விஷயங்களை கூட நம்ம இப்ப மொபைல்லே காட்டிக்கலாம்லாம் வந்திருக்குது. போக்குவரத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை ஏற்கனவே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நடைமுறையும், அதே போன்று போக்குவரத்து விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள். இதில் போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பது, ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் ஹெல்மெட் அணியாமல் சென்றால் 100 ரூபாய் அபராதம் கொடுத்து செல்லலாம் என்ற நடைமுறையை வாகன ஓட்டிகள் பின்பற்றிருக்கிறார்கள். எனவே விதிகளை கடுமையாக்க வேண்டும் என்ற நடவடிக்கையை போக்குவரத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதன் ஒரு கட்டமாக தான் தற்போது ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. விதிகளை மீறக்கூடிய வாகன ஓட்டிகள் அபராதம் மட்டும் கட்டுவது இல்லாமல் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறும்படங்களை பார்ப்பதற்கான நடவடிக்கையும் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படுத்துகிறார்கள். இனி ஹெல்மெட் அணியாமல் சென்றிருந்தால் அபராதம் கட்டுவது மட்டும் இல்லாமல் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறும்படம் பார்க்க வேண்டும் என்ற நடைமுறையும் ஏற்கனவே போக்குவரத்து அலுவலகங்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே விதிகளை கடுமையாக்குவதற்கான நடவடிக்கையாக தான் இனி வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் ஒரிஜினல் லைசன்ஸ், அசல் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். விதிகளை கடுமையாக்குவதற்கான நடவடிக்கைக்காக இதை போக்குவரத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கை சாலை பாதுகாப்பு
குழு தெரிவிக்கக்கூடியது. தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு 40% சாலை பாதுகாப்பு விபத்துகள் தமிழகத்தில் தான் ஏற்படுகிறது. விபத்துகளை குறைப்பதற்கான நடவடிக்கையை தான் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. வெங்கடபிரகாஷ், விதிகளை கடுமையாக்கும் பொழுதெல்லாம் அரசு மக்களிடம் வேண்டுவது இந்த விதிகள் கடுமையாவது மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் என்பதனால் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதே. ஏற்கனவே இந்தியாவில் 4 நிமிடங்களுக்கு ஒரு விபத்து, ஒருவர் உயிரிழக்கிறார். இந்தியர் ஒருவர் போக்குவரத்தில் விதிகளை மீறுவதனால் மட்டுமே 4 நிமிடங்களுக்கு ஒரு முறை விபத்தினால் உயிரிழக்கிறார் என்று இருக்கும் நிலையில் இதுபோன்ற உத்தரவுகளை அரசு கடுமையாக்குவது பொதுமக்கள் வரவேற்பார்கள் என்றுதான் அரசு நம்புகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.